இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மின்புலம் வரையறு. பாரடே அப்படிங்கிறவர் தான் அந்த மின்புலம் பற்றிய கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. பாரடே கருத்துப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மின்துகளும் அதனை சுற்றி ஒரு மின் புலத்தை உருவாக்குகிறது. இந்த மின்புலத்தில் இன்னொரு மின்துகளை நம்ம கொண்டு வரும் பொழுது முதல் மின்புலத்துடன் வரக்கூடிய மின்துகள் இடைவினை புரிவதால் ஒரு விசையை உணர்கிறது. இதை தான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது Q அப்படிங்கிறது ஒரு மின்துகள் அப்படின்னா அதை சுற்றி ஒரு மின் புலம் உருவாகிறது. அப்போ QO அப்படிங்கிற இன்னொரு மின்துகளை கொண்டு வந்தோம்னா இது மேலே இந்த QO வந்து இந்த மின்புலத்தோட இடைவினை புரிகிறது. அவ்வாறு இடைவினை புரிவதனால இதன் மீது ஒரு விசை செயல்படுகிறது. இந்த QO மேலே ஒரு விசை செயல்படுகிறது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா Q அப்படிங்கிற ஒரு மின்துகளை எடுத்துக்கிறோம். அந்த மின்துகளை சுற்றி ஒரு மின்புலம் உருவாகிருக்கு. அவர் மேலே QO அப்படிங்கிற ஒரு சோதனை மின்துகளை P என்ற ஒரு புள்ளியில் R தொலைவில் வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த QO ஒரு விசையை உணர்கிறது, நிலைமின்னியல் விசையை உணர்கிறது. அவ்வாறு உணரக்கூடிய நிலைமின்னியல் விசை கூலும் விதிப்படி KQQO/R² × R கேப். அப்போ கேங்கிறது நமக்கு தெரியும், K = 1/4πε0. அப்போ F வெக்டார் = 1/1/4πε0 QQO/R² × R கேப் அப்படின்னு கிடைக்குது. இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்ப இதன் மீது உணரக்கூடிய விசையை சொல்கிறோம். இப்போ நம்ம மின்புலம் வரையறு அப்படின்னு நம்ம இந்த டெஃபனேஷனுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? டெஃபனேஷனை ஷார்ட்டாக நம்ம கேட்குறதுக்கு 2 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. எப்படி எழுதுறது? Q என்ற புள்ளி மின்துகளிலிருந்து R தொலைவில் உள்ள புள்ளி Pயில் வைக்கப்படும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசையே அப்புள்ளி Pயில் உள்ள மின்புலத்தின் மதிப்பாகும். அதாவது நம்ம என்ன வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே Qங்கிற மின்துகள், இந்த இடத்துல ஒரு ஓரலகு மின்துகளை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா ஓரலகு மின்துகளை இந்த இடத்துல வைக்கிறோம். அப்போ வச்சோம்னா இது என்ன பண்ணுது? ஒரு விசையை உணருது. இது என்ன பண்ணுது? ஒரு விசையை உணருது. அப்போ இது உணரக்கூடிய இந்த விசையோட மதிப்பு, அதாவது இந்த QOங்கிறது ஓரலகு மின்துகள். அப்போ இந்த ஓரலகு மின்துகள் இந்த இடத்துல என்ன விசையை உணருதோ அதான் என்னது? இந்த இடத்துல நம்ம மின்புலத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ E வெக்டார் = F வெக்டார் பை QO. அப்போ KQQO/R² × R கேப். அப்போ E வெக்டார் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 1/4πε0 Q/R² × R கேப் அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இது இந்த மின்புலம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அளவு. அதோட யூனிட் வந்து அலகு என்னன்னு பார்த்தோன்னா நியூட்டன்/கூலும். அப்போ நமக்கு மின்புலம் வரையறு அப்படின்னு கேள்வி கேட்டால் 2 மார்க்கில் கேட்டால் இந்த டெஃபனேஷன் எழுதணும். Q என்ற புள்ளி மின்துகளிலிருந்து R தொலைவில் உள்ள புள்ளி Pயில் வைக்கப்படும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசையே அப்புள்ளி Pயில் உள்ள மின்புலத்தின் மதிப்பாகும் அப்படின்னு எழுதிட்டு E வெக்டார் = F/QO அப்படிங்கிறத மட்டும் எழுதிட்டோம்னா நமக்கு 2 மார்க்கு கிடைக்கும். நன்றி.